ஏழாவது நாள் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு வார நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த அலசல், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் கோணங்கள். இது ஏழாவது நாள். இன்றைய ஏழாவது நாள் நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்வுகள் குறித்து பேசலாம் பார்க்கலாம். முதலாவதாக, கொட்டி தீர்த்த கனமழை, தத்தளிக்கும் கடலூர் மாவட்டம். தமிழக அரசு மீட்பு நடவடிக்கைகளில் காட்டிய தீவிரம் என்ன, எதிர்வினைகள் என்ன, இது பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்த நிகழ்வாக, பாரிஸில் நிகழ்ந்திருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு. கிட்டத்தட்ட 158 பேர் பலியாகி இருக்கிறார்கள். IS அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது. IS அமைப்பை எப்படி உலகம் எதிர்கொள்ளப் போகிறது, நாம் அது பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக, பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள். நிதிஷ் லாலு தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசு நிதிஷ் லாலுவை எப்படி கையாள போகிறார், இந்த கூட்டணி அரசு 5 ஆண்டுகள் நீடிக்குமா, அது பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்த நிகழ்வாக, பீகார் தேர்தல் தோல்வி பாஜக அரசுக்கு கிடைத்திருக்கிறது. நிதிஷ் லாலு கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு மகா கூட்டணியை கடந்து பீகார் தேர்தலில் மையமாக வைத்த மாட்டிறைச்சி அரசியல், சகிப்புத்தன்மையற்ற போக்குகள், இவைகளெல்லாம் காரணிகளாக இருந்து பாஜகவிற்கு தோல்வியை தேடி தந்ததா, இது பற்றி நம்ம பேச போகிறோம். ஏழாவது நாள் நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக, பாஜகவில் வெடித்திருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். திரு அத்வானி அவர்கள் தலைமையில் மூத்த தலைவர்கள் எல்லாம் மோடி, அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள். வெடிக்கும் உட்கட்சி பிரச்சனை, பாஜக எப்படி கையாள போகிறது, இது பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எப்படி நாடாளுமன்றத்தில் எதிர்குரல்களை எழுப்பப் போகிறார்கள், மோடி அரசு இதை எப்படி கையாளப் போகிறது, நாம் அது பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அடுத்து, டெல்லியில் ஒரு சந்தோஷமான மகிழ்வான நிகழ்வு என்பது, திரு அப்துல் கலாம் பெயரில் ஒரு அறிவுசார் மையம் அமைப்பதற்கு டெல்லி அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், டெல்லியில் இந்த அறிவுசார் மையத்திற்கு அப்துல் கலாம் குடும்பத்தினர் அவர் பயன்படுத்திய பொருள்களை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் பாஜக அரசு ஒரு அடமெண்ட்டாக நடந்து கொண்டார்களா, கெஜ்ரிவால் இதை ரொம்ப சாதகமாக அவருக்கு பயன்படுத்தி கொண்டாரா, இது பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்து, மோடியினுடைய இங்கிலாந்து பயணம். தொடர்ச்சியாக மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்கள் அது விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. பீகார் தோல்விக்கு பிறகு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் இந்தியாவிற்கு என்ன பயன்களை வழங்கப் போகிறது, நம்ம அது பற்றி பேச போகிறோம். அடுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது, 15 துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்நிய நேரடி முதலீடு 15 துறைகளில் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, அல்லது உண்மையில் இந்தியாவிற்கு இந்த துறைகளில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை தரப்போகிறதா, நாம் இது பற்றியும் பேச போகிறோம். அடுத்த நிகழ்வு என்பது மியான்மர் தேர்தல் முடிவு. மியான்மரில் ஒரு ஜனநாயக பூ மலர்ந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆங் சான் சூகியினுடைய கட்சி பெரும்பான்மை பெற்று ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறது. மியான்மரில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் முழுமையாக அந்த மக்களுக்கு பயனை அளிக்கப் போகிறதா, நாம் அது பற்றி பேச போகிறோம். அடுத்து, இராணுவத்தினரினுடைய கோரிக்கை என்பது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம். இந்த கோரிக்கையை முன்வைத்து இராணுவத்தினர் அரசுக்கு எதிராக தாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பதக்கங்கள், விருதுகளை திருப்பி தரக்கூடிய முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு இராணுவத்தினரினுடைய கோரிக்கையை எப்படி கையாளப் போகிறார்கள், நாம் இது பற்றியும் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில், ஏழாவது நாள் நிகழ்ச்சியில், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வை எடுத்து ஒரு கேலி சித்திரம் வரைவதற்காக திரு ஓவியர் அரசு அவர்கள் காத்திருக்கிறார். திரு அரசு அவர்கள், இது உங்களுக்கான நேரம். வணக்கம் நேயர்களே. கடந்த வாரங்கள் போலவே இந்த வாரமும் இங்கே ஒரு கார்ட்டூன் ஒன்று நான் வரைய போகிறேன். இந்த கார்ட்டூன் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கும். எப்படின்னா, 7 நாள் நிகழ்விலிருந்து ஒரு கருவை மையப்படுத்தி தான் இந்த கார்ட்டூன் நான் வரைய போகிறேன். இந்த கார்ட்டூன் வந்து நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி நிலையத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்ய வேண்டும். பின்னர் நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த கார்ட்டூன் நிறைவுபடுத்தப்படும் பொழுது நீங்கள் கணித்திருந்த அந்த கரு சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பரிசு ஒன்று காத்திருக்கிறது. இப்பொழுது என்ன கார்ட்டூன் வரைய போகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் சந்திக்கலாம். நன்றி ஆஸ். நான் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஏழாவது நாள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதலாவதாக திரு ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் ராதாகிருஷ்ணன். மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன். வணக்கம் மேடம். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக கொட்டி தீர்த்த கனமழை பெரிய அளவுகளில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை சொல்லலாம். முகாம்கள் எல்லாம் தமிழக அரசு துரித நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க.
தமிழக அரசினுடைய இந்த மீட்பு நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க ராதாகிருஷ்ணன்? அதாவது மழை வருதுன்னு தெரியும், அது இந்த காலம் தான் வரும்னு தெரியும். அதாவது அக்டோபர் 20th இருந்து நவம்பர் 22 வரையே தான் இந்த பருவமழை நமக்கு வருது. அது சைக்ளோன் வழியாக தான் தமிழ்நாட்டுக்கு மழையே வருது. தமிழ்நாடு ஜென்ரலாக ஒரு ரெயின் ஷேடோ ஏரியா இருக்கிறதுனால நமக்கு அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அவ்வளோ பெருசாக வர்றதில்லை. இந்த மழை தான் நமக்கு வந்து வருஷம் பூரா வச்சு நாம் இந்த மழையில் இருந்து தான் நம்ம இருக்கிற தண்ணீர் எல்லாம் சேமிக்கணும். அப்போ அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஒரு 3-4 சைக்ளோனில் தான் நமக்கு அந்த இயர் லாங் சப்ளையாக இருக்கிற தண்ணி இங்கே இப்போ தான் வருது. அப்போது ஏன் இதை கவனிக்கவில்லை? ஒரு 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 ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸான என்ன எடுத்தீங்கன்னு பார்த்தா, அது எந்த தளத்தில் அமர்வுகள் நடந்தது, எந்த தளத்தில் என்ன டிசிஷன்ஸ் எடுத்தாங்க, அது என்ன கீழ்மட்டத்தில் அது நீங்கள் கன்வே பண்ணீங்களான்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங்கோ அது எந்த தலைமையில் நடந்துன்றோ தெரியவில்லை. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் அமைப்புகள், அது மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் அமைப்புகள் இந்த மழைக்கு பிறகு எடுத்த நடவடிக்கை நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அது ஒவ்வொரு அதிகாரிகளையும் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அது தீபாவளி டைமில் ஆனாலும் சரி, அது தொடர்ந்துள்ள நாடுகளானாலும் சரி, அவர்கள் வீட்டுக்கு செல்லாமல் தங்களுடைய வீடே தண்ணியில் மிதக்கின்ற நிலையில் கூட அவர்கள் வந்து மக்களை காப்பாற்றியுள்ளார்கள். சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மரங்கள் சரிந்திருந்தது. அந்த எல்லா மரங்களையும் வெட்டி அகற்றி அந்த ரோடுகளை எல்லாம் துரிதமாக பராமரித்து அட்லீஸ்ட் ஒரு மோட்டரபிள் கண்டிஷனுக்கு ஆக்கினாங்க. இதே தான் கடலூர்லேயும் காஞ்சிபுரத்துலேயும் நாகப்பட்டினத்துலேயும் எல்லாம் இதே நிகழ்வுகள் தான் நடந்துள்ளது. ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற தனிப்பட்ட அந்த அதிகாரிகளையும் பாராட்ட வேண்டும்.